Hello everyone, myself Harshan. So இன்னைக்கு வந்துட்டு preservation அப்படிங்கிற Ethernaut challenge தான் நம்ம வந்துட்டு சால்வ் பண்ண போறோம். ஸோ கீழே வந்துட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சேலஞ்சுக்கான சோர்ஸ் கோட் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த சேலஞ்சில் நீங்கள் வந்துட்டு வின் பண்ணணும் அப்படின்னா இந்த preservation அப்படிங்கிற கான்ட்ராக்டோட ஓனர்ஷிப்பை நம்ம வந்துட்டு கிளைம் பண்ணணும், ரைட்? ஸோ இந்த கான்ட்ராக்டோட சோர்ஸ் கோடை நீங்கள் வந்துட்டு கோ த்ரூ பண்ணிங்கன்னா ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணலாம். என்ன அப்படின்னா டெலிகேட் கால் அப்படிங்கிற ஒரு மெத்தட் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க, ரைட்டா? ஸோ ஆக்சுவலாக இந்த மெத்தடை எதுக்காக வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இன்னொரு ஃபங்க்ஷன் வந்துட்டு இன்வோக் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கேஸில் இவங்க வந்துட்டு இந்த டெலிகேட் காலை யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த லைப்ரரி கான்ட்ராக்டில் இருக்கிற செட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை தான் இன்வோக் பண்ணியிருக்காங்க, ரைட்? ஸோ இந்த டெலிகேட் காலை வந்துட்டு யூஸ் பண்ணும்போது நம்ம வந்துட்டு கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு இவங்க லைப்ரரி கான்ட்ராக்டில் இருக்கிற செட் டைம் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை தான் இன்வோக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன், ரைட்? ஸோ இன்வோக் பண்ணுற ஃபங்க்ஷன் ஸ்டேட் வேரியபிளில் இருக்கிற வேல்யூவை வந்துட்டு சேஞ்ச் பண்ணிச்சு அப்படின்னா அது வந்துட்டு இந்த லைப்ரரி கான்ட்ராக்டில் ரிஃப்ளெக்ட் ஆகாமல் இந்த ப்ரிசர்வேஷன் கான்ட்ராக்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம், இந்த ப்ரிசர்வேஷன் அப்படிங்கிற கான்ட்ராக்டோட ஓனர்ஷிப்பை நம்ம வந்துட்டு கிளைம் பண்ண போகிறோம், ரைட்? ஸோ நான் இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறேன், கீழே வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கெட் நியூ இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகே, மெட்டாமாஸ்க் வந்துட்டு பாப்பப் ஆகுது. ஜஸ்ட் கிளிக் கன்ஃபர்ம் அண்ட் டிரான்சாக்ஷன் முடிகிற வரைக்கும் நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ நான் வந்துட்டு இன்ஸ்பெக்ட் டேபுக்கு வந்துட்டு வந்துடுறேன், கன்சோல். பர்ஃபெக்ட். ஸோ நம்ம வந்துட்டு ப்ரிசர்வேஷன் கான்ட்ராக்டோட நியூ இன்ஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த சோர்ஸ் கோட் அப்படியே வந்துட்டு காப்பி பண்ணிவிட்டு ரீமிக்ஸ் ஐடி வந்துட்டு பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, கூல். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், டிப்ளாய் அண்ட் ரன் டிரான்சாக்ஷன் இந்த டேபுக்கு வந்துட்டு வந்துருங்க அண்ட் ப்ரிசர்வேஷன் கான்ட்ராக்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த இன்ஸ்டன்ஸ் அட்ரஸ் வந்துட்டு நம்ம காப்பி பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ ஜஸ்ட் காப்பி அண்ட் இங்கே அட்ரஸ் ஃபீல்டில் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு கால் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ என்வரான்மெண்ட்டை வந்துட்டு நம்ம மெட்டாமாஸ்க்கு வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா வந்துட்டு நம்ம எந்த நெட்வொர்க்கில் வந்துட்டு டிப்ளாய் பண்ணோமோ அந்த நெட்வொர்க்கில் நீங்கள் அந்த நியூ இன்ஸ்டன்ஸோட அட்ரஸை கொடுத்தா மட்டும்தான் ஒர்க் ஆகும், ஓகேவா? ஸோ இப்போ போய்ட்டு அட்ரஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்துட்டு இன்வோக் பண்ணுங்கள். பர்ஃபெக்ட். ஸோ இங்கே போயிட்டு யார் இந்த கான்ட்ராக்டோட ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு அட்ரஸ் வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணுது. இதுதான் வந்துட்டு இந்த ப்ரிசர்வேஷன் கான்ட்ராக்டோட கரண்ட் ஓனர், ஓகேவா? ஸோ நம்ம இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அனதர் ஒரு கான்ட்ராக்டை வந்துட்டு க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட்டு கீழே கான்ட்ராக்ட் அண்ட் இந்த கான்ட்ராக்டுக்கு ஹேக் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேம் கொடுத்துட்றேன், ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ப்ரிசர்வேஷன் கான்ட்ராக்டில் இருக்கிற ஸ்டோரேஜ் வேரியபிளை அப்படியே நான் வந்துட்டு காப்பி பண்ணிக்கிறேன், ரைட்? அதாவது சேம் லேஅவுட்லேயே நான் வந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பர்ஃபெக்ட். அண்ட் ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நான் ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபங்க்ஷன் அண்ட் இதுக்கு வந்துட்டு செட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேம் கொடுத்துட்றேன். அதாவது இந்த லைப்ரரி கான்ட்ராக்டில் என்ன ஃபங்க்ஷன் நேம் இருக்கோ சேம் ஃபங்க்ஷன் நேமை நான் இங்கே வந்துட்டு கொடுத்துக்கிறேன், ஓகேவா? ஸோ இது வந்துட்டு பேராமீட்டராக யூனிட்டை வாங்க போகுது அண்ட் வாங்குகிற பேராமீட்டருக்கு நான் எந்த விதமான நேமுமே கொடுக்கல, ரைட்? அண்ட் இப்போ இதோட விசிபிலிட்டியை நம்ம வந்துட்டு பப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம் அண்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேஸ். ஸோ இந்த இடத்துல என்ன லாஜிக் ரைட் பண்ணுறேன் அப்படின்னா ஓனர் ஈக்குவல்ஸ் டு மெசேஜ் டாட் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன், ஓகேவா? ஸோ இந்த லாஜிக் வந்துட்டு எதுக்காக ரைட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ரைட்? ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஹேக் கான்ட்ராக்டை வந்துட்டு டிப்ளாய் பண்ணலாம், ஓகேவா? ஸோ ஜஸ்ட்டு டிப்ளாய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. உங்களுக்கு வந்துட்டு மெட்டாமாஸ்க் வந்துட்டு பாப்பப் ஆகும். ஜஸ்ட்டு கிளிக் கன்ஃபர்ம் அண்ட் இந்த டிரான்சாக்ஷன் முடிகிற வரைக்கும் நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணலாம். ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஹேக் கான்ட்ராக்டையும் டிப்ளாய் பண்ணிட்டோம், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு எப்படி இந்த ப்ரிசர்வேஷன் கான்ட்ராக்டில் இருக்கிற ஓனர்ஷிப்பை கிளைம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு 3 அட்ரஸ் டைப் ஸ்டோரேஜ் வேரியபிள் வந்துட்டு இருக்குது, ஓகேவா? ஸோ இதில் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டோரேஜ் வேரியபிளோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லைப்ரரி கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ராக்ட் இருக்குல்ல இதோட அட்ரஸாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த டைம் ஜோன் 1 லைப்ரரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அந்த ஃபங்க்ஷன் நீங்கள் வந்துட்டு இன்வோக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு அட்ரஸ் வந்துட்டு ரிட்டர்ன் ஆகும். ஸோ இது வந்துட்டு எதோட அட்ரஸ் அப்படின்னா இந்த லைப்ரரி கான்ட்ராக்டோட அட்ரஸ் தான், ஓகேவா? ஸோ நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன், இப்போ இந்த டைம் ஜோன் 1 லைப்ரரி அப்படிங்கிற ஸ்டேட் வேரியபிளோட வேல்யூவை சேஞ்ச் பண்ண போகிறேன், ரைட்? ஸோ என்னவா வந்துட்டு சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோட ஹேக் கான்ட்ராக்ட் அட்ரஸாக நான் வந்துட்டு சேஞ்ச் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அது எப்படி வந்துட்டு பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம டெலிகேட் கால் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி தான் அனதர் கான்ட்ராக்டில் இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனை இன்வோக் பண்ணுறோம், ஓகேவா? ஸோ அப்படி அந்த ஃபங்க்ஷனை இன்வோக் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷன் ஸ்டேட் வேரியபிளோட வேல்யூ வந்துட்டு சேஞ்ச் பண்ணிச்சு அப்படின்னா
அது அந்த பர்டிகுலர் கான்ட்ராக்டோட ஸ்டேட் வேரியபிளோட வேல்யூவை சேஞ்ச் பண்ணாது. ஓகேவா? ஸோ அந்த ஆக்ஷன் வந்துட்டு எங்கே நடக்கும் அப்படின்னா, எந்த கான்ட்ராக்ட் வந்துட்டு கால் பண்ணுதோ அந்த கான்ட்ராக்டோட ஸ்டேட் வேரியபிளோட வேல்யூ தான் சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டைம் ஜோன் 1 லைப்ரரி அப்படிங்கிற ஸ்டேட் வேரியபிளோட வேல்யூ தான் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? பர்ஃபெக்ட். ஸோ ஐ ஹோப் வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ புரியலாம் எகெயின் வந்துட்டு நான் சொல்கிறேன். ஸோ நான் இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த செட் ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு என்னோட ஹேக் கான்ட்ராக்டோட அட்ரஸை பேராமீட்டராக கொடுத்து சென்ட் பண்ண போகிறேன். ஸோ அப்படி வந்துட்டு சென்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த லைப்ரரி கான்ட்ராக்டில் இருக்கிற செட் டைம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்துட்டு இன்வோக் ஆகும். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார என்ன லாஜிக் ரைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸ்டோர்டு டைம் அப்படிங்கிற ஸ்டேட் வேரியபிளோட வேல்யூவை நம்ம வந்துட்டு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். ஆனால் நம்ம வந்துட்டு டெலிகேட் கால் யூஸ் பண்ணியிருக்கனால இந்த லைப்ரரி கான்ட்ராக்டில் இருக்கிற ஸ்டேட் வேரியபிளோட வேல்யூ சேஞ்ச் ஆகிறதுக்கு பதிலாக இந்த ப்ரிசர்வேஷன் கான்ட்ராக்டில் இருக்கிற ஸ்டேட் வேரியபிளோட வேல்யூ தான் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சேம் செட் ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிற மெத்தடை இன்வோக் பண்ணி ஒரு கான்ட்ராக்டில் இருக்கிற செட் டைம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நான் வந்துட்டு இன்வோக் பண்ண போகிறேன். ஸோ அது என்ன கான்ட்ராக்ட் அப்படின்னா, இந்த ஹேக் கான்ட்ராக்ட் தான். ஸோ அது எப்படி பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ண மெத்தடில் என்ன பண்ணியிருக்கோம், இந்த டைம் ஜோன் 1 லைப்ரரி அப்படிங்கிற அட்ரஸோட வேல்யூ வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக இந்த வேரியபிள் வந்துட்டு என்ன அட்ரஸை ஹோல்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, லைப்ரரி கான்ட்ராக்டோட அட்ரஸை தான் இனிஷியலாக ஹோல்ட் பண்ணியிருக்கோம். ரைட்? பட் அதை நம்ம வந்துட்டு சேஞ்ச் பண்ணனால அந்த அட்ரஸ் வந்துட்டு ஹேக் கான்ட்ராக்டோட அட்ரஸாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ ஹேக் கான்ட்ராக்டோட அட்ரஸை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு டெலிகேட் கால் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணனால இந்த ஹேக் கான்ட்ராக்டில் இருக்கிற செட் டைம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் தான் இன்வோக் ஆகும். ஸோ இதுக்குள்ளார என்ன லாஜிக் ரைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஓனர் அப்படிங்கிற ஸ்டேட் வேரியபிளுக்கு யார் இன்ட்ராக்ட் பண்ணுறாங்களோ அவங்களோட அட்ரஸை நம்ம வந்துட்டு அசைன் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். ஸோ அப்படி அசைன் பண்ணும்போது இந்த ஹேக் கான்ட்ராக்டில் இருக்கிற ஓனர் அப்படிங்கிற ஸ்டேட் வேரியபிளோட வேல்யூ சேஞ்ச் ஆகிறதுக்கு பதிலாக இந்த ப்ரிசர்வேஷன் கான்ட்ராக்டில் இருக்கிற ஓனர் அப்படிங்கிற ஸ்டேட் வேரியபிளோட வேல்யூ தான் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஓப்பன் சப்ளின் வெப்சைட்டுக்கு வந்துட்டு வந்துருங்க. அண்ட் இங்கே நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ப்ரிசர்வேஷன் கான்ட்ராக்டில் இருக்கிற டைம் ஜோன் 1 லைப்ரரி அப்படிங்கிற ஸ்டேட் வேரியபிளோட வேல்யூவை நான் வந்துட்டு கெட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ அதுக்கு அவைட் கான்ட்ராக்ட் டாட் டைம் ஜோன் 1 லைப்ரரி. ஓகேவா? ஸோ இப்போ ஜஸ்ட்டு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வேரியபிளில் என்ன அட்ரஸ் வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கோ அது வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு கோல் என்ன அப்படின்னா, இந்த அட்ரஸை நம்ம வந்துட்டு ஹேக் கான்ட்ராக்ட் அட்ரஸாக மாற்றணும். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த செட் ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை போயிட்டு நான் வந்துட்டு இன்வோக் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு என்னோட ஹேக் கான்ட்ராக்டோட அட்ரஸ் வந்துட்டு காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கான்ஸ்ட் அண்ட் இங்கே வந்துட்டு நான் ஹேக் அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுத்துட்றேன். ஸோ ஜஸ்ட் வியூ அண்ட் என்ட்ரு கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளால் வந்துட்டு இந்த அட்ரஸை டேரெக்டாக இந்த செட் ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு பேராமீட்டராக சென்ட் பண்ண முடியாது. ஸோ ரீசன் என்ன அப்படின்னா இதோட சைஸ் தான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த அட்ரஸை 32 பைட்டாக கன்வெர்ட் பண்ணி இந்த செட் ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு பேராமீட்டராக நம்ம வந்துட்டு சென்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு இந்த அட்ரஸோட லென்த் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நான் கெட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ லென்த் ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா 42 அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணுது. அதாவது 42 கேரக்டர் வந்துட்டு எனக்கு இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு 32 பைட்டாக வந்துட்டு நம்ம கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 64 கேரக்டர் வந்துட்டு நம்மளுக்கு வேணும். ஓகேவா? ஸோ நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், லெஃப்ட் சைடில் ஜீரோஸை நான் வந்துட்டு பேட் பண்ணிக்கிறேன். அதாவது இங்கே வந்துட்டு டி இருக்குல்ல, ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு சம் அமௌண்ட் ஆஃப் ஜீரோஸை வந்துட்டு பேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்காக நான் வந்துட்டு Web3.js லைப்ரரி வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு வேரியபிள் வந்துட்டு க்ரியேட் பண்ணலாம். ஸோ கான்ஸ்ட் அண்ட் பேடட் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுக்கு நேம் கொடுத்துட்றேன். ஸோ ஈக்குவல்ஸ் டு web3 டாட் utils டாட் pad left அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ pad left. ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த pad left அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு 2 பேராமீட்டர் கொடுக்கணும். ஒன்று வந்துட்டு அட்ரஸ். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு பேராமீட்டராக இதோட சைஸை வந்துட்டு கொடுக்கணும். அதாவது இந்த அட்ரஸோட சைஸு நீங்கள் வந்துட்டு என்னவா கன்வெர்ட் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ஸோ நான் வந்துட்டு 64 கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ அது வந்துட்டு என்ன பேசிஸில் நான் வந்துட்டு கொடுக்குறேன்னா, இந்த செட் ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்துட்டு யூஇன்ட் 32 பைட்ஸில் தான் பேராமீட்டராக வாங்குது. ஓகேவா? ஸோ 1 பைட் ஈக்குவல் டு 2 ஹெக்ஸா கேரக்டர். ரைட்? ஸோ அப்போ வந்துட்டு 32 × 2 நம்மளுக்கு வந்துட்டு 64 வந்துட்டு ரிசல்ட்டாக கிடைக்கும். ஸோ நான் அதை வச்சு தான் இங்கே வந்துட்டு 64 அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் பேராமீட்டர் வந்துட்டு கொடுக்குறேன். ஸோ ஜஸ்ட் வந்துட்டு என்ட்ரு கொடுங்க. இப்போ வந்துட்டு இந்த பேட் அட்டாக் அப்படிங்கிற வேரியபிளோட லென்த்தை நம்ம போய்ட்டு கெட் பண்ணி பார்ப்போமா? ஸோ டாட் லென்த்
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு 66 அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணுது. இப்போ அந்த பேடட் அட்டாக் அப்படிங்கிற வேரியபிளை மட்டும் நம்ம வந்துட்டு கால் பண்ணிக்கலாமா? ஸோ பேடட் அட்டாக். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபஸ்ட்டில் 0x அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல. ஸோ இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி தான் நம்மளுக்கு வந்துட்டு லென்த் 66 அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணுது. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஃபைன். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், அந்த கான்ட்ராக்டில் இருக்கிற செட் ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம வந்துட்டு இன்வோக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ செட் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் ப்ராக்கெட். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் என்ன கொடுக்குறேன், பேடட் அட்டாக் அப்படிங்கிற அட்ரஸை நான் வந்துட்டு பேராமீட்டராக பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு ஜஸ்ட்டு வந்துட்டு என்ட்ரு கொடுங்க. அண்ட் மெட்டாமாஸ்க் வந்துட்டு பாப்பப் ஆகும். ஜஸ்ட்டு கிளிக் கன்ஃபர்ம். அண்ட் இந்த டிரான்சாக்ஷன் முடிகிற வரைக்கும் நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணலாம். பர்ஃபெக்ட். ஸோ டிரான்சாக்ஷன் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துருச்சு. ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ணலாம், இந்த டைம் ஜோன் 1 லைப்ரரி அப்படிங்கிற வேரியபிளோட வேல்யூவை எகெயின் கெட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு ஜஸ்ட்டு அவைட் கான்ட்ராக்ட் டாட் டைம் ஜோன் 1 லைப்ரரி அண்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ ஜஸ்ட் வந்துட்டு என்ட்ரு கொடுங்க. ஓகே. ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா இது வேறு ஒரு அட்ரஸ் வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணுது. அண்ட் இந்த அட்ரஸ் எதோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹேக் கான்ட்ராக்டோட அட்ரஸ். ஓகேவா? பர்ஃபெக்ட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், எகெயின் போயிட்டு இந்த செட் ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்துட்டு நான் இன்வோக் பண்ணுறேன் வித் சேம் பேராமீட்டர். ஓகேவா? ஸோ நம்ம வேணால் வந்துட்டு இந்த ஓனர் அப்படிங்கிற ஸ்டேட் வேரியபிளை வந்துட்டு நம்ம கால் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நான் இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறேன், ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்துட்டு வந்துட்டு என்ட்ரு கொடுங்க. அண்ட் இது வேறு ஏதோ ஒரு அட்ரஸை வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணுது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த அட்ரஸை நம்ம இப்போ வந்துட்டு சேஞ்ச் பண்ண போகிறோம். ரைட்? ஸோ எகெயின் சேம் ஃபங்க்ஷன் வந்துட்டு நம்ம வந்துட்டு இன்வோக் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்துட்டு என்ட்ரு கொடுங்க. அண்ட் மெட்டாமாஸ்க் வந்துட்டு எகெயின் பாப்பப் ஆகும். கிளிக் கன்ஃபர்ம். அண்ட் இந்த டிரான்சாக்ஷன் முடிகிற வரைக்கும் நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணலாம். பர்ஃபெக்ட். ஸோ டிரான்சாக்ஷன் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துருச்சு. அண்ட் இப்போ அந்த ஓனர் அப்படிங்கிற வேரியபிளோட வேல்யூ என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெட் பண்ணி பார்க்கலாமா? பர்ஃபெக்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வேறு ஒரு அட்ரஸ் வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணுது. ஆக்சுவலாக இந்த அட்ரஸ் எதோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மெட்டாமாஸ்க் வாலெட்டோட அட்ரஸ் தான். ரைட்? ஓகே, கூல். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், சப்மிட் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. அண்ட் உங்களுக்கு மெட்டாமாஸ்க் வந்துட்டு பாப்பப் ஆகும். ஜஸ்ட்டு கிளிக் கன்ஃபர்ம். அண்ட் டிரான்சாக்ஷன் முடிகிற வரைக்கும் நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணலாம். பர்ஃபெக்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெல் டன், யூ ஹேவ் கம்ப்ளீட்டட் திஸ் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகேவா? ஸோ நம்ம வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ப்ரிசர்வேஷன் அப்படிங்கிற லெவலை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரைட்? ஓகே. ஸோ இந்த மாதிரி அட்டாக்லேருந்து எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு சஜஷன் இங்கேயே கொடுத்துருப்பாங்க. ரைட்? ஸோ நீங்கள் வந்துட்டு டெலிகேட் காலை யூஸ் பண்ணி லைப்ரரியில் இருக்கிற ஒரு மெத்தடை இன்வோக் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு கேர்ஃபுல்லாக தான் வந்துட்டு பண்ணணும். அது முக்கியமாக இந்த மாதிரி லைப்ரரி கான்ட்ராக்டில் இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நீங்கள் வந்துட்டு லைப்ரரி அப்படிங்கிற கீவேர்ட் கூட ஆட் பண்ணலை. ரைட்? ஸோ லைப்ரரி அப்படிங்கிற கீவேர்டு ஆட் பண்ணிட்டீங்கன்னா நோ ப்ராப்ளம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, லைப்ரரி அப்படிங்கிற கீவேர்டு ஆட் பண்ண லைப்ரரி கான்ட்ராக்டில் நம்மளால் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டேட் வேரியபிளோ இல்லை வந்துட்டு ஸ்டோரேஜ் வேரியபிளோ எதுவுமே வந்துட்டு டிக்ளேர் பண்ண முடியாது. அண்ட் ஆல்சோ அந்த கான்ட்ராக்ட்டுக்கு ஸ்டேட்டோ ஸ்டோரேஜோ எதுவுமே இருக்காது. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. உங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு லைக் பண்ணுங்கள். ஸோ திரும்பவும் வந்துட்டு நியூ சேலஞ்சோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் வந்துட்டு மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.